ஊராட்சி அமைப்புகள், ஒன்றிய அமைப்புகள், மாவட்ட அமைப்புகள்னு இன்னைக்கு நீங்க மக்கள் பிரதிநிதிகளாக ஆகியிருக்கிறது மூலமா சமூகத்துல மக்களாட்சிக்கான உண்மையான பொருளை உருவாக்கிட்டு இருக்கோம். இனிமே நீங்க அரசு கொண்டு வர திட்டங்களோட பயனாளிகள் மட்டும் இல்ல, அரசோட திட்டங்களை உங்க குரல்ல பதிவு செய்ய போற மக்கள் பிரதிநிதிகளாக மனுக்கள் போட போறவங்க இல்ல, நீங்க மனுக்களை பெற்று தீர்வு காண போறீங்க. இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும், எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும், செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மாற்றத்தை உண்டாக்கணும், மக்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கணும். அதனாலதான் திருநர்கள், மாற்றுத்திறனாளிகள் அவர்களை போன்ற சொற்களை பயன்படுத்துகிற போது அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரும். இந்த சொற்களுடைய பயன்பாடு சமூகத்துல ஒரு உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். திட்டங்களை உருவாக்குறதும் உதவித்தொகை வழங்குறதையும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சமூகத்தோட மனமாற்றமும் முக்கியம். அந்த மனமாற்றத்தை நோக்கி நீங்க நடைபோட இனிமேல் நீங்கள் ஆற்ற போற பணிகள் முக்கியமானதாக இருக்கும். ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுடைய குரலையும் நீங்க எதிரொலிக்கணும். அவங்களுக்கான தேவைகளை உள்ளாட்சி அமைப்புகள் எடுத்து சொல்லி நிறைவேற்றி தரணும். இப்போவும் சில பிற்போக்குவாதிகள் இவங்கெல்லாம் மக்கள் பிரதிநிதிகளாக என்ன செய்ய போறாங்கன்னு நினைக்கலாம். அவங்களுடைய தரம் அவ்வளவுதான். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நொடியிலும் நீங்க தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிடக்கூடாது, சோர்வடைய கூடாது. தலைவர் கலைஞரையே நீங்கள் ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு செயல்படணும். தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை ஒரு விபத்தில் சிக்கினார், விபத்தை எதிர்கொண்டார். அதனால அவருடைய கண்ணுகளை கூட பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் அந்த வலியை கூட பொறுத்துக்கிட்டு இறுதி வரை சமூகத்துக்காக உழைச்சார். ஏராளமான இலக்கிய படைப்புகள், உடன்பிறப்புகளுக்கு கடிதங்கள், தமிழ்நாட்டு வரலாற்றை திருத்தி எழுதின அறிக்கைகள், திட்டங்களை அவரால் கொடுக்க முடிஞ்சிச்சு. கண்ணில ஏற்பட்ட பாதிப்பு அவர் மனசை பாதிக்கல. தலைவர் கலைஞர் முதுமை காலத்துல சர்க்கரை நாற்காலியை தான் வர வந்தார். சர்க்கரை நாற்காலி இருந்தபடி எப்படி பம்பரமா சுழண்டு உழைச்சார்னு உங்களுக்கு தெரியும். இந்த விழிப்புணர்வு தான் அரசியலுக்கு அவசியம், மனிதர்களுக்கு அவசியம். அதை நீங்க எல்லாரும் வளர்த்துக்கணும். ஒட்டுமொத்த திறனாளிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தன்னம்பிக்கையை எப்படி உருவாக்குவது என்று ஆலோசித்து தான் இப்படி ஒரு சட்டத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் ஆற்றப்போகிற பணிகளை பார்த்து இதை மற்ற மாநிலங்களையும் முன்னெடுக்கணும். இதுதான் உண்மையான சமத்துவத்தையும் சமூக நீதியும் நோக்கி பயணமாக இருக்கும். உங்கள் பணி சிறக்க, வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.